மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். கோவை உடையாம்பாளையம் பகுதியில் உழைப்பாளர்கள் தினமான மே தினத்தை முன்னிட்டு உடையாம்பாளையம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் முன்பு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள். மேலும் சின்னவேடம்பட்டி, மணியக்காரன்பாளையம், அஞ்சுகம் நகர், சுப்பநாயக்க நகர் ஆகிய பகுதிகளில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 12வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராமமூர்த்தி, ஒன்றிய கமிட்டி உறுப்பினர் பாலு, சின்னவேடம்பட்டி பாலு, துரைசங்கர், எம். வெள்ளிங்கிரி, எஸ்.பி. சுப்பிரமணி, மூத்த தோழர்கள் யு.பி. மணி, ஆறுமுகம், மோகன், கே. சம்பத், செல்வராஜ், சி.பி.ஐ. ஆனந்தன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மற்றும் மகளிர் அணி விஜயலட்சுமி, லதா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வணக்கம். இன்றைய தினம் உலக தொழிலாளி வர்க்கத்தினுடைய தினம். 1886ஆம் ஆண்டு அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய சிகாகோ நகரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பெரும் ஆலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைக்கான போராட்டத்தை துவக்கினார்கள். 8 மணி நேர வேலை வேணும், 8 மணி நேரம் உறக்கம் வேண்டும், 8 மணி நேர ஓய்வு வேண்டும் என்று நடத்தப்பட்ட போராட்டத்தில் அன்றைய அமெரிக்க வெள்ளை ஏகாதிபத்திய அரசாங்கம் அந்த தொழிலாளி வர்க்கத்தின் மீது கண்மூடித்தனமாக காவல்துறை ஏவிவிட்டு தடியை நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அவ்வாறு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 8 தோழர்கள் அநியாயமாக தங்களுடைய உயிரை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அன்றிலிருந்து அந்த தினத்தை, அந்த நாளை உலகத்தில் இருக்கக்கூடிய உழைக்கின்ற உழைப்பாளி மக்களுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. அதனுடைய உச்சமாக 1921ஆம் ஆண்டில்தான் இந்தியாவில் சென்னையில் முதலாக மே தினம் என்பது கொண்டாடப்பட்டது. அன்றைக்கு மறைந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய தலைவர் சிங்காரவேலு அவர்கள் தலைமையில் சென்னையிலே முதலாக மே தினம் என்பது கொண்டாடப்பட்டது. அதற்கு பிற்பாடு இந்தியாவிலும் சுதந்திர போராட்டம் வேகமெடுத்து 1945ஆம் ஆண்டு, 47ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பிறகு 55ஆம் ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளாக தங்களை சங்கமாக இணைத்து கொண்டு போராடினார்கள். பஞ்சப்படி, போனஸு, 8 மணி நேர வேலை, 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை என்று சொன்னால் கூடுதல் நேர பணி நேரத்துக்கு சம்பளம், 3 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் பணிபுரிந்தால் நிரந்தர பணி என்ற அடிப்படை சட்டங்களை எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க அமைப்புகள் போராடி பெற்று தந்தவை. தொழிலாளி வர்க்க உரிமைகள் என்பது இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் பறித்து விட்டதை கிட்டத்தட்ட பறித்து கொண்டிருக்கின்றது. 1972ஆம் ஆண்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தில் மே தினம் என்பது ஒரு பொது விடுமுறை நாளாக, ஒரு அரசு விடுமுறை நாளாக, ஒரு தொழிலாளி வர்க்க தினமாக கொண்டாடப்பட வேண்டும், கொண்டாடப்படுவோம், விடுமுறை அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இது ஒரு தொழிலாளி வர்க்க தினமாக, ஒரு விடுமுறை தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது.